வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தமிழக அரசியலிலே புதிய அதிரடி திருப்பமா. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட். வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பங்கிட அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நான் தமிழர் கட்சியான தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் மற்றும் பாமக ராமதாஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழக அரசியலிலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தல், அதாவது மறைந்த கேப்டன் அவர்களின் விஜயகாந்தின் தேமுதிக எந்த அணியுடன் கூட்டணி வைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் அதிகரித்துள்ளதா. அதாவது தகவலின்படி என்னவென்றால் தேமுதிக மீண்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக உள்ளதாக தெரிகிறதா. அதாவது இரு தரப்பிற்கும் இடையான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் மிகவும் ரகசியமாகவும் அதே சமயம் சுமூகமாகவும் முடிந்த நிலையில்தான் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் கண்டிப்பாக தமிழக அரசியலில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் அதிகமாக காணப்படுகிறதா. இந்த வகையில்தான் இந்த அரசியல் நகர்வு என்பது ஒரு அச்சாரமாக அமைந்தது மட்டுமில்லாமல் கோவையில் அண்மையில் கூட நடைபெற்ற ஒரு மகா சிவராத்திரி விழாவின் தான் அங்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோருக்கிடையே நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது வெறும் மரியாதை நிமித்தியா அல்ல மட்டுமில்லாமல் தனது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இந்த செய்திகள் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த சந்திப்பு என்பது கண்டிப்பாக தேமுதிகவிற்கு அதிமுகவுக்கு கொடுக்கும் தொகுதிகள் என்பதென்றால் தேமுதிகவிற்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநில உறுப்பினர் கண்டிப்பாக பதவி வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் பாஜக தலைமையான, அதாவது என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையக்கூடுமா என்ற வியூகமெல்லாம் இந்த நகர்வு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தேமுதிக, அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் ஒரு வாழ்வாசாவா என்ற நோக்கில்தான் அடிப்படையில் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது, அதாவது பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், தேமுதிகவின் எதிர்காலம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. அதாவது அவர் கேட்கும் தொகுதி என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படும் நிலையில்தான் அதிமுக அதற்கு ஒப்புக்கொண்டதாக செய்திகள் எல்லாம் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.